தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது. இது மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து நாளை பிற்பகலில் வடக்கு தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திர கடற்கரைக்கு அப்பால் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைய வாய்ப்பு உள்ளது. அதனைத் தொடர்ந்து மேற்கு வடமேற்காக வட தமிழகம், புதுச்சேரி மற்றும் தெற்கு ஆந்திரா கடற்கரைகளை நோக்கி நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் மேலும் தீவிரமடையலாம் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இயற்கை எழிலுடன் காட்சியளிக்கிறது சோத்துப்பாறை அணை. மாவட்டத்தில் உள்ள அணைகளிலேயே 126 அடி உயரம் கொண்ட உயரமான அணையான இது நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் தற்போது அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதனால் அணைக்கு வரும் நீர் அப்படியே வழிந்தோடும் காட்சி கண்களுக்கு விருந்தளிக்கிறது. குறிப்பாக மலைகளின் நடுவே கட்டப்பட்ட இந்த அணை இதுவரை கண்டிராத பருந்து பார்வை காட்சியில் பார்ப்போரை பிரமிக்க வைக்கிறது. நிரம்பி வழியும் சோத்துப்பாறை அணையின் அழகை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர். சென்னையின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் பூண்டி ஏரியிலிருந்து செம்பரம்பாக்கம் ஏரிக்கு திறக்கப்படும் தண்ணீரின் அளவு குறைக்கப்பட்டுள்ளது. முன்னதாக பூண்டி ஏரி நிரம்பியதை அடுத்து செம்பரம்பாக்கம் ஏரிக்கு இணைப்பு கால்வாய் வழியாக வினாடிக்கு 700 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டது. தற்போது செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் ஏரியின் பாதுகாப்பை கருதி பூண்டி ஏரியிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரின் அளவை 700 கன அடியிலிருந்து 300 கன அடியாக நீர்வளத்துறை குறைத்துள்ளது. இதனிடையே புழல் ஏரியிலிருந்து திறக்கப்படும் உபரி நீரின் அளவு 300 கன அடியிலிருந்து 500 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. சென்னையின் நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்தது. வேளச்சேரி, ஆலந்தூர், மடிப்பாக்கம், ஆதம்பாக்கம், மேடவாக்கம், பள்ளிக்கரணை உள்ளிட்ட இடங்களில் விட்டுவிட்டு மழை பொழிந்தது. மழை காரணமாக தாழ்வான சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் காவிரி ஆற்றின் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 24,000 கன அடியாக உள்ளது. வெள்ளப்பெருக்கு காரணமாக ஒகேனக்கல் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையால் தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளி அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளான அரிசிப்பாறை, தூவானம் உள்ளிட்ட இடங்களில் மழை தொடர்வதால் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி சுருளி அருவியில் குளிப்பதற்கான தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. வெள்ளப்பெருக்கு சீராகும் வரை பொதுமக்கள் அருவி பகுதிக்கு வர வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொலம்பியா நாட்டின் சாண்டா மார்டா நகரில் இன்று காலை பெய்த கனமழை காரணமாக கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சாண்டா மார்டா நகரில் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் மழை பெய்யும். இந்த ஆண்டும் அக்டோபர் மாதத்தில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. ஆனால் பருவநிலை மாற்றத்தின் விளைவால் ஒரே நேரத்தில் மிக அதிக கனமழை பெய்து இருப்பதால் அங்கு வெள்ள பாதிப்புகள் அதிகரித்துள்ளன. நாகை சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. வேதாரண்யம், தலைஞாயிறு, கோடியக்கரை, ஆயக்காரன்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பொழிந்தது. அதிகபட்சமாக தலைஞாயிறு பகுதியில் 8 சென்டிமீட்டர் மழையும், வேதாரண்யத்தில் 5 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. நீலகிரியில் பெய்த கனமழையால் பவானிசாகர் அணை இந்த ஆண்டு 3வது முறையாக 102 அடியை எட்டியுள்ளது. அணைக்கு வரும் 9300 கன அடியில் கீழ்பவானி வாய்க்காலில் 1000 கன அடி நீரும், மீதமுள்ள 8300 கன அடி உபரி நீரும் கீழ் மதகுகள் வழியாக பவானி ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது.
இதனால் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வைகை அணை நிரம்பியுள்ள நிலையில் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவு வினாடிக்கு 3185 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் 71 அடி உயரமுள்ள வைகை அணை நிரம்பியது. அணையின் நீர்மட்டம் தற்போது 69 அடியாக உள்ளது. இன்று காலை நிலவரப்படி அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 4875 கனஅடியாக உள்ளது. வைகை ஆற்றில் உபரி நீர் திறக்கப்படுவதால் தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்களின் கரையோர மக்களுக்கு 3ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை தொடர்கிறது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் அருவியில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி கும்பக்கரை அருவியில் குளிப்பதற்கான தடை 11வது நாளாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. வைகை அணை நிரம்பியதால் முல்லை பெரியாறு அணையிலிருந்து தமிழகத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவு 1400 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. இன்று காலை நிலவரப்படி அணைக்கு நீர்வரத்து 7054 கனஅடியாக உள்ளது. கேரளாவுக்கு 6003 கனஅடி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. கேரளாவில் கடந்த சில நாட்களாக தென்மேற்கு பருவமழை மீண்டும் தீவிரமடைந்த நிலையில் உயரமான மலைப்பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இதன் காரணமாக இடுக்கி, வயநாடு உட்பட 4 மாவட்டங்களுக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது. மிக கனமழை பெய்யக்கூடும் என்பதால் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வடகிழக்கு பருவமழை தொடங்கியதைத் தொடர்ந்து தமிழகம் மற்றும் புதுச்சேரி முழுவதும் மழை பெய்யும் என வானிலை மையம் அறிவித்த நிலையில் காரைக்காலில் கனமழை தாக்கம் தீவிரமடைந்துள்ளது. கடந்த 6 நாட்களாக இடைவெளி விட்டு பெய்த மழைக்கு பிறகு நேற்றிரவு மட்டும் 5 மணி நேரத்திற்கு மேலாக நகரம் மற்றும் நிரவி, திருப்பட்டினம், நெடுங்காடு, கோட்டுச்சேரி, திருநள்ளாறு உள்ளிட்ட புறநகர் பகுதிகளில் இடைவிடாது கனமழை பெய்தது. மெக்சிகோவின் மத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களை தாக்கிய வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் ஏற்பட்ட உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 76ஆக உயர்ந்துள்ளது. மேலும் 27 பேர் காணாமல் போனதாக மெக்சிகோ அரசு அறிவித்துள்ளது. மேலும் இந்த எதிர்பாராத இயற்கை பேரிடரால் 120 கிராமங்கள் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் பாதிக்கப்பட்ட சுமார் 1 லட்சம் குடும்பங்களுக்கு நிவாரண உதவி வழங்கப்படும் என அதிபர் கிளாடியா ஷின்பாம் அறிவித்துள்ளார். டெல்லியில் உள்ள பாரம்பரிய இனிப்பு கடைக்கு சென்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பலகார தயாரிப்பில் ஈடுபட்டார். பழைய டெல்லியின் பழமையான மற்றும் புகழ்பெற்ற இனிப்பு கடையான கண்டேவாலா ஸ்வீட்ஸுக்கு சென்ற ராகுல் காந்தி அங்கு ஜிலேபி மற்றும் லட்டு தயாரிப்பில் ஈடுபட்டார். அப்போது கடை உரிமையாளர்கள் உள்ளிட்டோருடன் அவர் கலந்துரையாடினார். இதுபற்றி தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ள ராகுல் காந்தி, தீபாவளியின் உண்மையான இனிமை தட்டில் மட்டுமல்லாமல் உறவுகளிலும் சமூகத்திலும் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கடலூர் மாவட்டம் கோதண்டராமபுரம் கிராமத்தில் ஒரே வீதியைச் சேர்ந்த 10 குடும்பங்கள் இணைந்து இந்த ஆண்டு தீபாவளியை சிறப்பாக கொண்டாடினர். ஒவ்வொரு குடும்பமும் தலா 10,000 வாழா சரவெடிகளை வாங்கி அதை ஒன்றாக இணைத்து 1 லட்சம் வாழா சரவெடியாக மாற்றினர். பெரும் சத்தத்துடன் சரவெடி வெடித்து அந்த பகுதி முழுவதும் பண்டிகை உற்சாகம் தொடங்கியது. கடந்த 5 ஆண்டுகளாக இதேபோல் ஒன்றிணைந்து பட்டாசு வெடித்து தீபாவளியை கொண்டாடி வரும் இக்குடும்பங்கள் இந்த ஆண்டும் பாரம்பரியத்தை தொடர்ந்து மகிழ்ச்சியை பகிர்ந்தனர்.
கரூர் துயரத்தில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களை சந்திக்க தவிக தலைவர் விஜய்க்கு முழு உரிமை உள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள இல்லத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய போது அவர் இதனை தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், கரூர் செல்லும் விஜய்க்கு உரிய போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அவரை தடுத்து நிறுத்த யாருக்கும் உரிமையில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பது விஜயின் கடமை என்றும் எல் முருகன் கூறினார். பெங்களூருவில் உள்ள ஓலா எலக்ட்ரிக் நிறுவனத்தின் தலைமைச் செயலதிகாரி பவிஷ் அகர்வால் மற்றும் உயரதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 38 வயது ஊழியர் தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் பணியிடத்தில் மன உளைச்சல் மற்றும் ஊதியம் வழங்காதது உள்ளிட்ட புகார்கள் குறித்து தற்கொலை கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக உயிரிழந்த அரவிந்தின் சகோதரர் அளித்த புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பண்டிகை கால போக்குவரத்து சிரமங்களை தவிர்க்கும் பொருட்டு சென்னை நெல்லை இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. சென்னை எழும்பூர் நெல்லை இடையே சூப்பர் ஃபாஸ்ட் சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 22 அன்று இரவு 11:55 மணிக்கு நெல்லையில் புறப்பட்டு மறுநாள் காலை 10:55 மணிக்கு சென்னை எழும்பூர் வந்தடைகிறது. கோவில்பட்டி, மதுரை, திருச்சி, விழுப்புரம் வழியாக தாம்பரம் வரை இயக்கப்படுகிறது. மறுமார்க்கமாக அக்டோபர் 23 அன்று மதியம் 12:30 மணிக்கு எழும்பூரில் புறப்பட்டு அடுத்த நாள் அதிகாலை 12:15 மணிக்கு நெல்லை சென்றடைகிறது. முன்பதிவு குறைவாக இருப்பதால் வரும் 22ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை இயக்கப்படவிருந்த 6 சிறப்பு ரயில்கள் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி வரும் 22ஆம் தேதி பிற்பகல் 3:10 மணிக்கு இயக்கப்படவிருந்த சென்னை சென்ட்ரல் கோட்டயம் சிறப்பு ரயிலும், மறுமார்க்கத்தில் 23ஆம் தேதி பிற்பகல் 2:05 மணிக்கு இயக்கப்படவிருந்த கோட்டயம் சென்னை சென்ட்ரல் சிறப்பு ரயிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதேபோன்று 24, 26 ஆகிய தேதிகளில் பிற்பகல் 3 மணிக்கு செங்கல்பட்டிலிருந்து நெல்லைக்கு இயக்கப்படவிருந்த அதிவிரைவு சிறப்பு ரயிலும், மறுமார்க்கத்தில் அதே நாட்களில் நெல்லையிலிருந்து அதிகாலை 4 மணிக்கு செங்கல்பட்டிற்கு இயக்கப்படவிருந்த அதிவிரைவு சிறப்பு ரயிலும் ரத்தாகியுள்ளது. 28ஆம் தேதி நாகர்கோவில் சென்னை சென்ட்ரல் சிறப்பு ரயிலும், 29ஆம் தேதியும் சென்னை சென்ட்ரல் நாகர்கோவில் சிறப்பு ரயிலும் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே வைரிசெட்டிப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஜம்பேரி ஏரி தொடர்ந்து பெய்த கனமழையால் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் செயல்படும் இந்த ஏரி நீர்பிடிப்பு பகுதிகளில் இருந்து பெருமளவு நீர் வந்து சேர்ந்ததன் விளைவாக விரைவில் நிரம்பியது. திருச்சி மாவட்டத்தில் முதல் முறையாக நிரம்பிய ஏரியாக ஜம்பேரி சாதனை படைத்துள்ளது. சுமார் 400 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த ஏரி மூலம் சுமார் 5000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. ஏரி நிரம்பிய மகிழ்ச்சியில் சுற்றியுள்ள கிராம விவசாயிகள் மலர் தூவி தீபமேற்றி சிறப்பு பூஜைகள் செய்து நீரை வரவேற்றனர். புதுச்சேரி 100 அடி சாலையில் அமைந்துள்ள கார் உதிரி பாகங்கள் விற்கும் கடையில் நேற்றிரவு திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. கடும் புகைமூட்டத்துடன் தீ பரவியதை தொடர்ந்து அப்பகுதி மக்கள் தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவித்தனர். தீயணைப்பு வீரர்கள் சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். இந்நிகழ்வில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான கார் உதிரிபாக பொருட்கள் எரிந்து நாசமானது. தீ விபத்துக்கு காரணம் மின்கசிவா அல்லது பட்டாசு வெடிப்பா என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை சோழிங்கநல்லூர் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்தார். சோழிங்கநல்லூர், கண்ணகி நகர், ஒக்கியம் துறைப்பாக்கம், காரப்பாக்கம் பகுதிகளில் நடந்து வரும் பணிகள் தொடர்பாக அதிகாரிகளிடம் அவர் விவரங்களை கேட்டறிந்தார். அத்துடன் காரப்பாக்கம் ஐக்கியம் கால்வாய் அகலப்படுத்தும் பணியையும் அவர் ஆய்வு செய்தார். மழை தொடங்குவதற்கு முன்பாக பணிகளை விரைந்து நிறைவு செய்யும்படி உதயநிதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். தீபாவளியொட்டி கன்னியாகுமரியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். இதனால் திரிவேணி சங்கமம், காந்தி மண்டபம், படகுத்துறை போன்றவற்றில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. ஆன்லைன் மூலம் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் படகிற்கு முன்பதிவு செய்து பயணித்து திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் நினைவு மண்டபம் இடையே அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி பாலத்தை காத்திருந்து கண்டுகளித்தனர். தீபாவளி பண்டிகைக்காக மக்கள் சொந்த ஊர்களுக்கு சென்றதால் வாகனங்கள் அதிகம் செல்லும் ஒசூர் சாலைகளும் பெங்களூரு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையும் வெறிச்சோடி காணப்பட்டன. வழக்கமாக 80,000 வாகனங்கள் செல்லும் இந்த சாலையில் இப்போது நூற்றுக்கணக்கான வாகனங்களை பயணிக்கின்றன. ஓசூர், சீதாராம் நகர்,
ஜூஜுவாடி வரையிலான காட்சிகளில் இந்த வெறிச்சோடி நிலை தெரிகிறது. மக்கள் திரும்பி வரும்போது மீண்டும் நெரிசல் ஏற்பட வாய்ப்புள்ளதால் அதை கட்டுப்படுத்த காவல்துறையினர் தயாராகி வருகின்றனர். பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான இந்தியா கூட்டணியில் வேட்பாளர்கள் தெரிவில் குழப்பம் நீடிக்கிறது. ராஷ்டிரிய ஜனதாதளம் 143 வேட்பாளர்களை அறிவித்த நிலையில் கூட்டணி கட்சிகளிடையே 6 தொகுதிகளில் இன்னும் நட்பு போட்டி நிலவி வருகிறது. ஆர்ஜேடியின் அரசியல் முதிர்ச்சியின்மை காரணமாக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கூட்டணியிலிருந்து விலகி தேர்தலிலிருந்து பின்வாங்கியது. எனினும் சில தொகுதிகளில் வேட்பாளர்கள் வேட்புமனுக்களை வாபஸ் பெற்றுள்ளனர். அக்டோபர் 23ஆம் தேதிக்குள் நிலைமை தெளிவாகும் என்று கூட்டணி தலைவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். பீகார் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து ஹேமந்த் சோரன் தலைமையிலான ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா விலகியுள்ளது. இந்த முடிவுக்கு கூட்டணி கட்சிகளான ராஷ்டிரிய ஜனதாதளம் மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் தொகுதி பங்கீட்டில் அரசியல் சதி செய்து தங்களை அவமதித்ததை காரணம் என JMM தெரிவித்துள்ளது. இந்த கூட்டணிக்குள் பிளவு ஏற்பட்டதால் ஜார்க்கண்டில் உள்ள காங்கிரஸ் மற்றும் RJD உடனான கூட்டணியை மறுபரிசீலனை செய்யப்போவதாகவும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அறிவித்துள்ளது. பீகார் சட்டமன்ற தேர்தலில் விலகியதற்கு காங்கிரஸ் மற்றும் RJDயின் அரசியல் சதியை காரணம் என ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. JMM கட்சியின் மூத்த தலைவர் சுதீர்வியா குமார் இந்த அவமதிப்புக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஜார்க்கண்டில் உள்ள RJD மற்றும் காங்கிரசுடனான கூட்டணியையும் மறுபரிசீலனை செய்யப்போவதாக தெரிவித்துள்ளார். முன்னதாக 6 தொகுதிகளில் தனித்து போட்டியிடுவதாக JMM அறிவித்த நிலையில் தற்போது முழுவதுமாக விலகியுள்ளது. பண்டிகை காலத்தை முன்னிட்டு உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் மாநிலங்களுக்கு செல்லும் புலம்பெயர் பயணிகள் மும்பையின் கல்யாண் ரயில் நிலையத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கினர். நடைமேடைகளில் நிற்கக்கூட இடமின்றி பயணிகள் ரயில்களின் ஜன்னல்கள் வழியாகவும் கதவுகளில் தொங்கியபடியும் ஆபத்தான முறையில் பயணம் செய்தனர். பயணிகளின் தேவைக்கேற்ப போதுமான சிறப்பு ரயில்களை இயக்காததே ரயில்வே நிர்வாகத்தின் தோல்வியே இதற்கு முக்கிய காரணம் என குற்றம் சாட்டப்படுகிறது. உடனடியாக அதிக சிறப்பு ரயில்களை இயக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்திருக்கிறது. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் கேரளாவில் முக்கிய கட்சி பொறுப்பில் நியமிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கேரளாவில் உள்ளாட்சி தேர்தல்கள் நடக்க உள்ளதால் கட்சி வெற்றியை நோக்கி பயணிக்க வேண்டும் என காங்கிரஸ் தலைமை எதிர்பார்க்கிறது. அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளதால் கேரள காங்கிரஸில் முக்கிய பொறுப்பில் வேணுகோபால் நியமிக்கப்படலாம் என தெரிகிறது. இப்போது கேரள காங்கிரஸில் பல்வேறு பொறுப்புகளில் KC வேணுகோபால் ஆதரவாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாளை சபரிமலை கோயிலில் தரிசனம் செய்கிறார். சபரிமலையில் வழிபாடு செய்த பின் 23ஆம் தேதி திருவனந்தபுரத்தில் உள்ள ராஜ்பவனில் முன்னாள் குடியரசுத் தலைவர் KR நாராயணனின் சிலையை திறந்து வைக்கிறார். வர்க்கலாவில் உள்ள சிவகிரி மடத்தில் நாராயணகுருவின் மகா சமாதி 100ஆண்டு விழாவை தொடங்கி வைத்த பிறகு பாளை செயின்ட் தாமஸ் கல்லூரியின் பிளாட்டினம் ஜூப்ளி நிறைவு விழாவில் பங்கேற்கிறார். 24ஆம் தேதி எர்ணாகுளம் புனித தெரசா கல்லூரி 100ஆண்டு விழாவில் அவர் கலந்து கொள்கிறார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் புட்டின் இடையே புடாபெஸ்டில் நடைபெறும் பேச்சுவார்த்தையில் பங்கேற்க தயார் என யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். யுக்ரைன் மீதான தாக்குதலை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக விவாதிக்கும் பொருட்டு ஹங்கேரி தலைநகர் புடாபெஸ்டில் ட்ரம்பும் புட்டினும் சந்தித்து பேசுவர் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இப்பேச்சுவார்த்தையில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டால் தயக்கமின்றி பங்கேற்பேன் என யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். புகழ்பெற்ற ஹிந்தி நடிகர் அஸ்ரானி காலமானார். அவருக்கு வயது 84. நுரையீரல் பிரச்சினை காரணமாக மும்பை மருத்துவமனை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் திங்கள் மாலை காலமானார். அவரது இறுதிச் சடங்குகள் குடும்பத்தாரின் விருப்பப்படி எளிமையாக செய்து முடிக்கப்பட்டன. நகைச்சுவை கதாபாத்திரங்களால் ரசிகர்களை பெரிதும் கவர்ந்த அஸ்ரானி சுமார் 350 திரைப்படங்களில் நடித்துள்ளார். சில படங்களை இயக்கியும் இருக்கிறார். ரசிகர்கள் மனதில் ஷோலே திரைப்படத்தில் அவர் ஏற்றிருந்த ஜெயிலர் கதாபாத்திரம் நீங்கா இடம்பெற்றிருந்தது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து தீபாவளி வாழ்த்து தெரிவித்தார். ராஷ்டிரபதி பவனில்
குடியரசுத் தலைவரை சந்தித்த பிரதமர் மோடி அதைத் தொடர்ந்து துணை குடியரசுத் தலைவர் இல்லத்தில் CP ராதாகிருஷ்ணனை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்தார். அப்போது இருவரும் தீபாவளி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டதாக துணை குடியரசுத் தலைவரின் செயலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அயோத்தியில் நடைபெற்ற பிரம்மாண்ட தீப உற்சவத்திற்கு பிறகு விளக்குகளில் எஞ்சிய எண்ணெயை பொதுமக்கள் பாட்டில்களிலும் கேன்களிலும் சேகரித்து சென்றனர். சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் இவையே உண்மையான காட்சிகள், வெளிச்சத்திற்கு பிறகு வரும் இருள் நல்லதல்ல என விமர்சித்தார். ஏழைகள் எண்ணெயை சேகரிக்கும் இந்த காட்சி மாநிலத்தின் ஏழ்மை நிலை மற்றும் அரசின் செலவினங்கள் குறித்து விவாதத்தை தூண்டியுள்ளது என அகிலேஷ் யாதவ் தெரிவித்தார். இந்த ஆண்டில் 26 லட்சம் அகல் விளக்குகள் ஏற்றி கின்னஸ் சாதனை படைக்க 73,000 லிட்டர் எண்ணெய் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. பழைய ஓய்வூதியத்தை மீண்டும் கொண்டுவர வலியுறுத்தி தொழிலாளர் சங்கங்கள் சார்பில் டெல்லி ஜந்தர் மந்தரில் நவம்பர் 9ஆம் நாள் போராட்டம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு ஊழியர்கள் மத்தியில் ஆதரவு இல்லை. இந்த ஆண்டு செப்டம்பர் 30ஆம் தேதி 1,11,000 பேர் மட்டுமே இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தில் இணைந்துள்ளனர். இது தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் உள்ள மொத்த ஊழியர்களின் எண்ணிக்கையில் 4.5 விழுக்காடு மட்டுமே. பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் இடையே ஏற்பட்டுள்ள மோதல் காரணமாக இரு நாடுகளின் எல்லைப் பகுதிகளில் ஏராளமான சரக்கு லாரிகள் அணிவகுத்து நிற்கின்றன. எல்லைப் பகுதி மூடப்பட்டுள்ளதால் நீண்ட நாள்களாக காத்து நிற்பதால் கடும் அவதிக்குள்ளாவதாக ஓட்டுநர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். லாகூரில் உள்ள லாரிகளில் உள்ள சரக்குகள் உரிய இடத்திற்கு சென்று சேராததால் வணிகர்கள் மற்றும் மக்கள் பாதிப்புக்குள்ளாவதாக உள்ளனர். இதனால் இரு நாட்டு பிரதிநிதிகளும் பேசி உடனடியாக எல்லையை திறக்க வேண்டும் என்கின்றனர் லாரி ஓட்டுநர்கள். கிராமப்புற வீடுகளுக்கு குடிநீர் இணைப்புகளை வழங்கும் ஜல்ஜீவன் திட்ட அமலாக்கத்தில் நடைபெற்ற முறைகேடுகள் குறித்து விசாரணை விவரங்களை சமர்ப்பிக்குமாறு அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. சில மாநிலங்களில் ஜல்ஜீவன் திட்ட வழிகாட்டுதல்கள் செய்யப்பட்ட மாற்றங்கள் காரணமாக செலவானது திட்டமிடப்பட்டதை விட 14.58 விழுக்காடு அளவிற்கு அதிகரித்ததாக ஆய்வில் தெரியவந்துள்ளது. ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் இத்திட்டம் தொடர்பாக ஏற்கனவே அமலாக்கத்துறை விசாரணை நடத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. உள்ளாட்சித் தேர்தல் நடைபெறவுள்ள மகாராஷ்டிராவில் போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 96 லட்சம் போலி வாக்காளர்களை சேர்த்துள்ளதாக தேர்தல் ஆணையம் மீது பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் மகாராஷ்டிர நவநிர்மாண் சேனா கட்சித் தலைவர் ராஜ் தாக்கரே. வாக்காளர் பட்டியலை சரி செய்யும் வரை தேர்தலை நடத்தக்கூடாது என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். சிவசேனா கட்சியின் உத்தவ் தாக்கரே பிரிவு தலைவர் சஞ்சய் ராவத்தும் இதே கருத்தை முன்வைத்துள்ளார். ஜெர்மனியைச் சேர்ந்த அலெக்சாண்ட்ரா என்பவர் தனது 66வது வயதில் 10வது குழந்தையை பெற்றெடுத்து உலகின் கவனத்தை ஈர்த்துள்ளார். பெர்லின் செக்பாயிண்ட் சார்லி அருங்காட்சியகத்தின் இயக்குநராக இருக்கும் இவர் பிலிப் என்ற குழந்தையை செயற்கை கருத்தரித்தல் மூலம் பெற்றெடுத்துள்ளார். இந்த குழந்தை இவர் 53 வயதுக்கு பிறகு பெற்றெடுத்த 8வது குழந்தையாகும். அவரது மூத்த மகளுக்கும் கடைக்குட்டி பிலிப்பிற்கும் இடையே 46 வயது வித்தியாசம் உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இந்த கருத்தரித்தல் தனக்கு எந்த ஒரு கடினத்தையும் தரவில்லை என கூறிய அலெக்சாண்ட்ரா, தினமும் நீச்சல், நடைபயிற்சி மற்றும் ஆரோக்கியமான உணவு பழக்கமே தனது உடல் நலத்திற்கு காரணம் என்று தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மிகவும் தாமதமான இந்த கர்ப்பத்தால் பல்வேறு உடல்நல அபாயம் ஏற்படும் என மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். நீடித்த வறட்சியை தாக்குப்பிடித்து இயற்கை விவசாயத்தின் மூலம் செழிப்பை கண்ட ஒரு பண்ணையின் உரிமையாளர்கள் பிரேசிலில் நடைபெறவுள்ள பருவநிலை மாறுபாடு தொடர்பான உச்சி மாநாட்டிற்கு அழைக்கப்பட்டுள்ளனர். சிலி நாட்டின் லாஸ் மெல்வெஸ் பகுதியில் அமைந்துள்ள லா பஞ்சமாமா பண்ணையை நிறுவிய மார்கோ மற்றும் மேக்ரைனா இருவரும் சுழற்சி பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்ட சுற்றுச்சூழல் வேளாண்மை மூலம் சாதித்துள்ளனர். குறைந்த வளத்தை கொண்டு நிறைந்த உற்பத்தி என்பதை சாத்தியமாக்கிய இவர்கள் இது தொடர்பாக பருவநிலை மாறுபாடு தொடர்பான மாநாட்டில் விளக்க உள்ளனர். ஆட்டு கழிவுகளில் இருந்து உயிரி எரிவாயு தயாரித்து அதனை பயன்படுத்துவதால் அடிப்படை தேவைகளை எளிதில் பூர்த்தி செய்ய முடிவதாக கூறும் இவர்கள் தேவையான மின்சாரத்தையும் தாங்களே தயாரித்துக் கொள்கின்றனர். காலநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு செழிப்பான இயற்கை விவசாயம் மற்றும் வாழ்வியல் முறையை வரும் தலைமுறையினருக்கும் கற்றுக் கொடுக்க ஆர்வமாக உள்ளனர்.
தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இலங்கை யாழ்ப்பாணத்தில் உள்ள கோயில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பிரசித்தி பெற்ற யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி கோயிலிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் பக்தர்கள் பங்கேற்று முருகப்பெருமானை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். தீபாவளி நாளில் தமிழ்நாடு முழுவதும் 108 ஆம்புலன்ஸ் சேவைக்கு வந்த அழைப்புகள் வழக்கத்தை விட 61% அதிகரித்துள்ளன. காலை 12 மணி முதல் மாலை 6 மணி வரை மொத்தம் 4635 பேர் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாக 108 நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இயல்பாக ஒரு நாளில் சுமார் 2800 அழைப்புகள் வருவது வழக்கம். ஆனால் தீபாவளி காரணமாக அழைப்புகள் 4635 உயர்ந்தன. இதில் தீக்காயங்களுக்கான 135 அழைப்புகளும் பதிவாகியுள்ளன. அதிக அளவு கோரிக்கைகள் வந்த போதிலும் 108 ஆம்புலன்ஸ் சேவை குறைவின்றி செயல்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு தீபாவளி கொண்டாட்டத்தில் தீக்காய விபத்துகள் குறைவாக உள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு 240 பேர் தீக்காயத்தால் பாதிக்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு அதைவிட குறைந்தோர் மட்டுமே சிகிச்சை பெற்றுள்ளனர். கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் கடந்த ஆண்டு 16 பேர் சிகிச்சை பெற்றிருந்த நிலையில் இவ்வாண்டு இதுவரை 8 பேர் மட்டுமே தீக்காயத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். பரவலான மழை மற்றும் எச்சரிக்கையுடன் நடந்து கொண்டதால் தீக்காய விபத்துகள் குறைந்ததாக அதிகாரிகள் கூறினர். அரியலூரில் ஜவுளிக்கடை ஒன்றில் மின்கசிவால் திடீரென தீப்பற்றி எரிந்து பெரும் சேதம் ஏற்பட்டது. கடை மூடப்பட்டிருந்த நிலையில் வாசலில் உள்ள மின்லைட்டிலிருந்து ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக தீ பரவியது. தீயணைப்புத்துறை வீரர்கள் மற்றும் போலீசார் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். இதனால் கல்லாப்பட்டியில் இருந்த 3 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஜவுளி பொருட்கள் முழுமையாக கருகி நாசமானது. ராமேஸ்வரம் ராமநாதபுரம் இடையிலான புதிய ரயில் பாலத்தில் பொருத்தப்பட்டுள்ள உயர் மின்னழுத்த இரும்பு மின்கம்பியில் மின்கசிவு ஏற்பட்டு தீப்பற்றி எரிந்த வீடியோ வெளியாகி வைரலாகியுள்ளது. வடகிழக்கு பருவமழையால் 2 நாட்களாக கனமழை பெய்ததால் பாம்பன் புதிய பாலத்தில் உள்ள மின்கம்பிகள் ஈரத்துடன் இருந்தன. இதனால் நேற்றிரவு 9 மணி அளவில் செங்குத்து தூக்குப்பாலம் அருகே மின்கசிவு ஏற்பட்டு தீப்பொறிகள் பறந்தன. அந்த நேரத்தில் ராமேஸ்வரம் சென்னை விரைவு ரயில் அந்த பகுதியை கடப்பதற்கு அரை மணி நேரமே இருந்தது. அதிர்ஷ்டவசமாக எந்தவித விபத்தும் ஏற்படவில்லை. இந்த காட்சியை சுற்றுலா பயணிகள் வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளனர். இருபத்தி 3 வயதுக்குட்பட்டோருக்கான உலக சாம்பியன்ஷிப் மல்யுத்த போட்டியில் கிரேக்கோ ரோமன் பிரிவில் களமிறங்கிய இந்திய மல்யுத்த வீரர்களுக்கு முதல் நாளே ஏமாற்றமாக முடிந்தது. இந்தியாவின் 4 வீரர்கள் முதல் சுற்றிலேயே தோல்வியை சந்தித்தனர். 63 கிலோ எடைப்பிரிவில் கௌரவ், 77 கிலோ எடைப்பிரிவில் அங்கிட், 87 கிலோ எடைப்பிரிவில் ரோஹித் பூரா ஆகியோர் முதல் சுற்றுடன் வெளியேறினர். இதேபோல் 130 கிலோ எடைப்பிரிவில் ஜோகிந்தர் ரதி ஆகியோரின் தங்களின் ஆரம்ப சுற்றிலேயே தோல்வியடைந்து வெளியேறினர். முன்னணி பேட்மிண்டன் வீரர் வீராங்கனைகள் கலந்து கொள்ளும் பிரெஞ்சு ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இதில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை வெற்றியை நிலைநாட்டும் முனைப்புடன் களமிறங்குகிறது. உலக தரவரிசையில் 6வது இடத்தில் உள்ள இந்த ஜோடி கடந்த வாரம் டென்மார்க் ஓபனில் அரையிறுதி வரை முன்னேறியது குறிப்பிடத்தக்கது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் வளரும் நட்சத்திரமான அன்மோல் கர்ப் முதல் சுற்றிலேயே தரவரிசையில் முதலிடம் வகிக்கும் கொரிய வீராங்கனையை எதிர்கொள்கிறார். அமெரிக்க ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்திய வீரர் அபய் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய விளையாட்டு பதக்கம் வென்றுள்ள அபய் சிங் எகிப்தின் முகமது எல்ஷ்பினியை 1 மணி நேர போராட்டத்திற்கு பின் வீழ்த்தினார். இதன் மூலம் உலக தரவரிசையில் 30வது இடத்தில் உள்ள அபய் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார். அடுத்ததாக வேல்ஸ் வீரர் ஜோயல் மேக்கினை எதிர்த்து அபய் சிங் விளையாட உள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீரின் 3 ஆல்ரவுண்டர்கள் கொள்கையால் சுழற்பந்து வீச்சாளர் குல்தீப் யாதவ் அணியில் இடம்பெறாதது குறித்து சர்ச்சை எழுந்துள்ளது. குல்தீப் யாதவ் இதுகுறித்து கேள்வி எழுப்பலாம் என ரவிச்சந்திரன் அஸ்வின் கருத்து தெரிவித்துள்ளார். ஆல்ரவுண்டர்களை கருத்தில் கொண்டு விக்கெட் எடுக்கும் திறமை குறைவான வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலாக குல்தீப்பை அணியில் சேர்த்திருக்க வேண்டும் என்றும் அஸ்வின் வலியுறுத்தியுள்ளார். துருக்கியில் நடைபெற்ற சேவர் சேட்டலைட் வாள்வீச்சு போட்டியில் இந்திய வீராங்கனை பவானி தேவி வெள்ளிப் பதக்கம் வென்றார். இஸ்தான்புல்லில் நடைபெற்ற தொடரில் பட்டத்திற்காக இறுதி ஆட்டத்தில் துருக்கியின் நிசானூர் எர்பிலிடம் 12-15 என்ற புள்ளிக்கணக்கில் தோல்வியடைந்தார்.
இருப்பினும் அரையிறுதியில் 2 முறை உலக சாம்பியன்ஷிப் பதக்கம் வென்ற டெஸ்பினா ஜார்ஜியாடோவை 15-13 என்ற கணக்கில் வீழ்த்தியது அவரது வலிமையான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. அமெரிக்க ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்திய வீரர் அபய் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய விளையாட்டு பதக்கம் வென்றுள்ள அபய் சிங் எகிப்தின் முகமது இஸ்பினியை 1 மணி நேர போராட்டத்திற்கு பின் வீழ்த்தினார். இதன் மூலம் உலக தரவரிசையில் 30வது இடத்தில் உள்ள அபய் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார். அடுத்ததாக வேல்ஸ் வீரர் ஜோயல் மேக்கினை எதிர்த்து அபய் சிங் விளையாட உள்ளார். தமிழகம் முழுவதும் பட்டாசு கழிவுகளை அகற்றும் பணியில் தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டனர். நேற்று தீபாவளி பண்டிகையின் போது வெடித்த பட்டாசுகள் சாலைகளில் குவிந்து கிடக்கின்றன. இதனால் பல்வேறு மாவட்டங்களில் பட்டாசு கழிவுகளை அகற்றி அவற்றை பாதுகாப்பான இடங்களில் கொட்டி அழிக்கும் பணியில் தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். சென்னை பட்டாசு கழிவுகளை அகற்றும் பணியில் 6000த்திற்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். பட்டாசு கழிவுகள் தரம் பிரிக்கப்பட்டு கும்மிடிப்பூண்டி, பெருங்குடி, கொடுங்கையூர் கிடங்குகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. திருச்சி, புதுக்கோட்டை, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் சுமார் 1000 டன்னுக்கும் அதிகமாக பட்டாசு கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளன. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தீபாவளியொட்டி மக்கள் இரவில் ஒரே நேரத்தில் வெடிவெடித்து கொண்டாடியதால் வானம் வண்ணமயமாக காட்சியளித்தது. அரசு அனுமதித்த நேரத்தின்படி மக்கள் இரவில் ஒரே நேரத்தில் வெடிவெடித்து உற்சாகத்தில் ஈடுபட்டனர். அப்போது கண்களுக்கு விருந்தளிக்கும் வானவேடிக்கைகள் பல அரங்கேறின. அதன் காட்சிகளை கழுகு பார்வையில் புதிய தலைமுறை பதிவு செய்துள்ளது. ஈரோட்டில் பிரபல ஜவுளி கடைகள் உட்பட பல கடைகளில் ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் என தள்ளுபடி விலையில் விற்பனை செய்ததால் இன்று அதிகாலையிலேயே ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்தனர். தீபாவளிக்கு விற்பனையாகாத துணி வகைகளை ஸ்டாக் கிளியரன்ஸ் செய்வதற்காக தீபாவளி மறுநாள் அனைத்து ஜவுளி கடைகளிலும் அனைத்து வகை துணிகளும் 50% தள்ளுபடி செய்து விற்பனை செய்யப்படுவது வழக்கம். இதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலையில் ஆர்கேவி சாலையில் உள்ள துணி கடைகளில் ஆயிரக்கணக்கான மக்கள் அதிகாலை 4 மணி முதல் ஜவுளி ரகங்களை வாங்க குவிந்தனர். அதிகாலை 4 மணி முதல் 10 மணி வரை மட்டுமே இந்த தள்ளுபடி என்பதால் ஈரோடு, கரூர், நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் 50% தள்ளுபடியுடன் கூடிய புதிய துணிகளை வாங்கிச் சென்றனர். பல கடைகளில் முண்டியடித்துக் கொண்டு மக்கள் துணிகளை வாங்கிச் சென்றனர். நான் ஒரு 4 வருஷமாக வந்துகிட்டு இருக்கிறேன். கரெக்டாக 4 மணிக்கு வர்றது இன்றைக்கி 3:30க்கு வந்தேன். இருந்தாலும் 2 மணிக்கு ஓப்பன் பண்ணிருக்கிறாங்க. ஸோ ஆஃபர் பெஸ்ட்டு, அதெல்லாம் அடிச்சிக்க முடியாது. கிட்டத்தட்ட எல்லா கடையிலுமே இருக்குது. குறிப்பாக மலர்லாம் பார்த்தா பேண்ட்டு, ஷர்ட்டு அத்தனைக்கும் போட்டிருக்கிறாங்க, வெளியிலையும் போட்டுக்கிறாங்க. குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்றும் வித்தியாசம் தெரியாது. அதே தான். நாமக்கல் மாவட்டத்திலேருந்து வரோம் சார். ஈரோடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈரோட்டுக்கு தீபாவளிக்கு அடுத்த நாள் ஒரு முக்கியமான நாளாக இருக்குது. ஈரோடு மக்கள் மட்டும் இல்லை, இந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்க ஒரு 4-5 மாவட்டங்கள் இதுக்காக வருவாங்க. தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ, இந்த தீபாவளிக்கு அடுத்த நாள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக நிறையா வந்துட்டு இருக்காங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, பெரிய கடையிலேருந்து சின்ன கடை வரைக்கும் விலை குறைவாக கொடுப்பாங்க. அப்படிங்கிறனால இந்த ஈரோடு மக்கள் ஈரோடு டெக்ஸ்டைல் சிட்டின்னு சொல்கிறதுக்கு இது ஒரு பெரிய நற்சான்றுன்னு வைங்களேன். ஒரு 8 வருஷமாக இங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இங்கே வர கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. நாங்கள் இங்கே எடுக்கிற ட்ரெஸ்ஸு அந்த வருஷம் பூரா ஃபங்க்ஷனு எல்லாத்துக்குமே நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். ஆஃபரில் நிறையா வருதுங்க சார். ஆஃபர் வருது, நம்மளுக்கு கலெக்ஷன் நல்லா இருக்குது. அதனால் நம்ம வாங்குறது. தமிழகம் முழுவதும் தீபாவளி பண்டிகை கோலாகலமாகவும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடப்பட்டது. சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை புத்தாடை அணிந்து இனிப்புகள் பரிமாறி குடும்பத்துடன் பட்டாசுகள் வெடித்து மகிழ்ந்தனர். சென்னை, திருவள்ளூர், வேலூர், திண்டுக்கல் உள்ளிட்ட நகரங்களில் அரசு நிர்ணயித்த நேர கட்டுப்பாட்டின் போதும் மாலை நேரத்திலும் வான வேடிக்கை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தெருக்களிலும் குடியிருப்பு பகுதிகளிலும் மக்கள் ஒரே நேரத்தில் பட்டாசுகளை வெடித்ததால் வானம் வண்ணமயமாக மிளிர்ந்தது. தருமபுரியில் குடும்பந்தோறும் பட்டாசுகள் வெடித்து மகிழ்ந்ததால் வானம் முழுவதும் ஒளியால் மின்னியது. கன்னியாகுமரியில் சாரல் மழையையும் பொருட்படுத்தாமல் பெற்றோர்களும் குழந்தைகளும் ஒன்றாக சேர்ந்து பட்டாசுகளை வெடித்தனர். நாகர்கோவிலில் கோட்டார், மீனாட்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் தெருக்கள் வான வேடிக்கையால் ஒளிர்ந்தன. சிவகங்கையில் பல வண்ண ரக பட்டாசுகள் விற்பனைக்கு வந்த நிலையில் 1000 வாலா முதல் வண்ண வெடிகள் வரை பொதுமக்கள் வெடித்து மகிழ்ந்தனர். திண்டுக்கல்லில் இரவு நேரத்தில் வான வேடிக்கை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. இதேபோல வேலூரில் மாலை நேரத்தில் சாரல் மழை பெய்தாலும்
மக்கள் உற்சாகத்துடன் பட்டாசுகள் வெடித்து கொண்டாடினர். சென்னையில் வேளச்சேரி முதியோர் இல்லத்தில் மூத்த குடிமக்களும் தீபாவளியை மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வயது எந்தவித தடையும் அல்ல என்பதை நிரூபித்தனர்.